ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். இறை தொடர்பை நாடுங்கள், இறைவன் வழிகாட்டுவான். நீங்கள் உங்களுக்காக சிந்திக்க வேண்டியதில்லை என்றோ அல்லது உங்கள் முயற்சியை பயன்படுத்த தேவையில்லை என்றோ இறைவன் உங்களிடம் கூறவில்லை. உங்கள் பங்கை நீங்கள் ஆற்ற வேண்டும். முக்கிய கருத்து என்னவெனில், தவறான செயல்களாலும் ஆசைகளாலும் மற்றும் நம்பிக்கையும் இறை தொடர்பும் இல்லாததாலும் நீங்கள் ஆதி மூலத்திடமிருந்து உங்களை துண்டித்து கொண்டால் பின் அவனது எல்லாம் வல்ல உதவியை நீங்கள் பெற முடியாது. ஆனால் இறைவனுடன் இசைந்திருப்பதன் மூலம் நீங்கள் வழிகாட்டப்பட்டால் அவன் உங்களுக்கு சரியானதை செய்யவும் தவறுகளை தவிர்க்கவும் உதவி செய்வான். இதை துவங்குவதற்கான வழி தவறாமல் காலையும் மாலையும் ஆழ்ந்து தியானம் செய்வதாகும். நீங்கள் எத்துணை அதிகம் தியானம் செய்கின்றீர்களோ அத்துணை அதிகம் சாதாரண உணர்வு நிலை ராஜ்யத்தின் பின்னே ஒரு பெரும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆட்சி புரிகின்ற போது இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்தறிவீர்கள். இந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் இருப்பை பயிற்சி செய்யுங்கள். ஏனெனில் அதுவே இறை தொடர்பின் முதல் நிரூபணம். அது உங்களுக்குள்ளேயே உணர்வு பூர்வமாக சத்தியத்தை உணர்தலாகும். அதுதான் உங்களுக்கு தேவை. அப்படித்தான் சத்தியத்தை வழிபட வேண்டும். ஏனெனில் நமக்கு தெரிந்ததை மட்டுமே நம்மால் வழிபட முடியும். பெரும்பாலோர் இறைவனை அருவமானவனாக வழிபடுகின்றனர். ஆனால் அவனை உங்களுடைய சொந்த அக உணர்வின் மூலம் உண்மையென வழிபட தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்வில் அவனது சக்தியின் இருப்பை படிப்படியாக உணர்வீர்கள். நீங்கள் வேறு எதை செய்தாலும் சரி, ஆழ்ந்த தியானத்திலிருந்து வரும் இறை தொடர்பை வேறு எதுவும் ஏற்படுத்தாது. தியானத்திலிருந்து பிறக்கும் அக அமைதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்வதற்கு எடுக்கும் தீவிரமான முயற்சி மட்டுமே இறைவனை உணர்வதற்கான ஒரே வழி. நீங்கள் தியானத்திற்கு பிறகு அக அமைதியையும் ஆனந்தத்தையும் உணரும், அதாவது இறை தொடர்பை பெற்றிருப்பதற்கான நிரூபணமான அச்சமயம்தான் வழிகாட்டலுக்காக இறைவனை வேண்டிக் கொள்ளும் நேரம். உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் அதை இறைவன் முன் வைத்து அது ஒரு நியாயமான பிரார்த்தனைதானா என்று கேளுங்கள். உங்கள் தேவை நியாயமானது என்று அகத்தே உணர்ந்தால் பின் பிரார்த்தனை செய்யுங்கள். ஐயனே, இது என் தேவை என நீ அறிவாய். நான் சிந்திப்பேன். நான் ஆக்கப்பூர்வமானவனாக இருப்பேன். என்னென்ன தேவையோ அவற்றை நான் செய்வேன். நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் எனது இச்சா சக்தியையும் ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களையும் நான் செய்ய வேண்டிய சரியான செயல்களை நோக்கி வழி நடத்து என்பதே. இறைவனிடம் நம்பிக்கையுடன் இருக்கவும், ஒருவேளை அவன் நீங்கள் வேண்டுவதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்காக வைத்திருக்கலாம். சில சமயங்களில் உங்களுடைய ஆர்வமிகுந்த பிரார்த்தனைகளும் ஆசைகளுமே உங்களது மிகப்பெரிய எதிரிகள் என்பது உண்மையே. இறைவனிடம் உளமார்ந்தும் நியாயத்துடனும் பேசுங்கள் மற்றும் உங்களுக்கு எது சரியானது என்று அவன் தீர்மானிக்கட்டும். நீங்கள் ஏற்பு திறனுடையவராக இருப்பேன். அவன் உங்களை வழி நடத்துவான். அவன் உங்களுடன் செயல் புரிவான். நீங்கள் தவறு செய்தாலும் கூட அஞ்ச வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். இறைவன் உங்களுடன் இருக்கின்றான் என்று அறிந்திருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த மகா சக்தியால் வழிகாட்டப்பட்டு இருங்கள். அது தவறாது. இந்த உண்மை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். மிக ஆழ்ந்த தியான பயிற்சியால் நீங்கள் முடிவாக உயர் உணர் நிலையினுள் செல்ல முடியும். அத்துடன் இந்த அக உணர்வு நிலையிலேயே இருந்து கொண்டு நீங்கள் உணர்வு பூர்வமாக எல்லா செயல்களையும் நிறைவேற்ற முடியும். நீங்கள் உயர் உணர்வு நிலையிலிருந்து செயலாற்ற கற்றுக்கொண்டு நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் அதை தெய்வீக அக மகிழ்ச்சியுடன் செயலாற்றும் பொழுது உங்களுடன் எப்போதும் இறைவனின் சக்தியும் இருப்பும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள்.
நான் உணர்வதைப் போன்று நீங்களும் உணர்வீர்களாக. நான் இறைவனது செய்தியை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். மேலும் உங்கள் அனைவரிடமும் அவனது பேரொளியை காண்கின்றேன். அந்த பேரொளியில் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். இறைவனின் தெய்வீக சக்தி என்னூடே பாய்கிறது. என் பேச்சு, என் மூளை, என் உயிரணுக்கள் மற்றும் எனது உணர்வு நிலையின் ஒவ்வொரு பகுதியினூடே பாய்கின்றது. என் ஒவ்வொரு சிந்தனையும் அவனது தெய்வீக ஒளி கடந்து செல்லும் ஒரு வாய்க்கால். உங்கள் இதயங்களை திறந்து வைத்து உங்களினூடாகவும் தெய்வீக பேரொளி கடந்து செல்கின்றது என்பதை உணருங்கள். நான் உணர்வதை போன்று நீங்களும் உணர்வீர்களாக. நான் தரிசிப்பதை போன்று நீங்களும் தரிசிப்பீர்களாக. ஓம் தொடரும்.